இந்துக்கள் ஏன் விரதம் இருக்கும் நாட்களில் தலையில் எண்ணெய் வைத்து குளிக்கக்கூடாது? எண்ணெய் குளியல் என்பது உடலுக்கு நல்லது என்றாலும் ஆன்மீக காரணங்களால் விரத காலங்களில் அதை தவிர்ப்பது வழக்கமாகிவிட்டது. அது ஏன் என்று பார்ப்போம். விரத காலங்களில் இந்துக்கள் எண்ணெய் வைத்து குளிக்காமல் இருப்பதற்கு ஆன்மீக, ஆயுர்வேத மற்றும் விஞ்ஞான காரணங்களும் உள்ளன. ஆன்மீக காரணங்கள்: 1. புனிதம் மற்றும் சுத்தம். விரதம் என்பது உடலையும் மனதையும் புனிதமாக வைத்திருக்க உதவும் ஒரு முறையாகும். எண்ணெய் செறிவு கொண்ட தன்மையுடையது. இதனால் அது உடல் தூய்மையை குறைக்கும். 2. எண்ணெய் தேய்ப்பது உடலுக்கு ஓரளவு சோம்பேறித்தன்மையை ஏற்படுத்தும். விரதத்தின் போது சத்துவ குணமே அதிகரிக்க வேண்டும் என்பதால் எண்ணெயை தவிர்ப்பது வழக்கம். ஆயுர்வேத காரணங்கள்: ஆயுர்வேதத்தின்படி எண்ணெய் தேய்த்த பிறகு உடலில் உள்ள துவாரம் மாற்றம் அடையும். இது சக்தி வாய்ந்த ஆன்மீக செயல்கள் நடக்கும் கோவில்கள், இடங்களில் குறிப்பாக பிரார்த்தனை, ஓமம், பூஜை என்பன முழு பயன் அளிக்காது. அடுத்த காரணம்: உடல் சூடாகாமல் இருக்க விரத காலங்களில் உணவுகளும் குறைவாக இருக்கும். எண்ணெய் தேய்ப்பது உடலில் ஒரு சூடான தன்மையை தரும். இது சில நேரங்களில் விரத உணவுகளுடன் பொருந்தாமல் இருக்கலாம். சமய வழக்கங்கள் மற்றும் நடைமுறைகள்: பெரிய விரத நாட்களில், நவராத்திரி, ஏகாதசி, பிற முக்கிய விரத காலத்தில் எண்ணெய் தேய்த்து குளிக்காத வழக்கம் இன்றும் இருக்கிறது. விஞ்ஞான விளக்கம்: விஞ்ஞான ரீதியாக பார்ப்போமேயானால், நாம் எண்ணெய் தேய்த்து தலைமூழ்கி குளித்த பின்பு எண்ணெய் ஆங்காங்கு படிவதால் தூசி, அழுக்கு போன்றவை உடம்பில் படிந்து விடுவதுடன் உடம்பில் இருக்கும் மாசுகள் வியர்த்து வெளியேறாததனால் சிறுநீரகத்தின் வேலைப்பழு அதிகரிக்கும். மேலும் தலைக்கு அடிக்கடி எண்ணெய் மாற்றி மாற்றி வைப்பதால் முடி கொட்டுதல், நரை மற்றும் சொடுகு என்பன ஆரம்பிக்க வாய்ப்புகள் அதிகம். இவற்றை கருத்தில் கொண்டே இந்துக்கள் ஏன் விரதம் இருக்கும் நாட்களில் தலையில் எண்ணெய் வைத்து குளிப்பதில்லை? நன்றி. இதை பற்றி மேலும் தகவல் தெரிந்தால் பகிர்வும். இப்படிக்கு நண்பன் நிரோஜன்.